ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கறது அவங்க கனவே. ஆனா இப்படி ஒரு பேஷன் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பக்கம் ஒரு சேட் ரியாலிட்டி இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்கு. அதனால அவங்க சீக்கிரம் சாக போற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஏலியனை மீட் பண்ணுவாங்க. அந்த ஏலியன் கிட்ட இருக்க பவர்னால நம்ம ஹீரோயினை கியூர் பண்ண கூட முடியும். சோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்க நம்ம ஹீரோயினை அந்த ஏலியன் காப்பாத்துச்சா இல்லையா, இல்ல அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள லவ் எதுவும் வந்துச்சா, கடைசியில் நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆனாங்களா இல்லையா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஏலியன் ட்ராமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படி அழகா ஒரு ஆடிஷன்ல ஒன்று அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதே சந்தோஷத்தோடு அப்படியே வெளியே வருவாங்களா, கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா நம்ம ஹீரோனோட ரிப்போர்ட் தான் இப்போ மெசேஜில் வந்திருக்கும். அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் அவங்க இருக்காங்க. இன்னும் 3 மாதம் தான் அவங்க டைம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இது தெரிஞ்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கா அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து சந்தோஷமே போயிடும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்க பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் போலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நல்லா பார்ல போய் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பையன் நம்ம ஹீரோயின் அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டு, தனியாக வந்திருக்கீங்களா, நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி வம்பளத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின், டே எனக்கே ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை போடாங்கிட்டு அப்படின்ட்டு அவனை தள்ளிட்டு போவாங்களா, லைட்டாக தெரியாம அப்படி ஸ்லிப் ஆயிடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி கரெக்டாக அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் நம்ம ஹீரோயினை பிடிக்க, இன்னொரு கையில் அந்த டீஸ் பண்ணவன் கையவே அப்படி உடச்சி விட்டுருவாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே வெறிக்க நம்ம ஹீரோவே பார்ப்பாங்க. சே, இவன் எவ்வளோ அழகா இருக்கான், இவனை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா என்ன, நான் இன்னும் 3 மாசத்துல சாக போறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே புலம்பிக்குவாங்க. அடுத்து அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவர் வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் செமையா குடிச்சிருப்பாங்களா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு வெளியே வரலான்னு சொல்லி இவர் நினைப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினா அவங்க ஏற்கனவே செம போதையில் இருக்கிறனால என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ அப்படி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து என்ன, அங்கேயே 2 பேரும் ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலைல தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த போதையே தெரியும். ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன் நான், சரி இவனுக்கு தெரியாமல் இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அவங்க ஐடி கார்டை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்களோட காலேஜ் லைப்ரரியில் தான் இருப்பாங்களா, அங்கே அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சாகருக்கு முன்னாடி இப்படி ஒரு ரொமான்டிக் நைட்டானு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு யாரோ வந்து நம்ம ஹீரோயினோட வேவை பிளாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்தனே ஹீரோயினா ஐயோ அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடுவாங்க. ஆனா அவன் கரெக்டா நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிட்டுருவான். என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஷாக்கா நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒயிட் கடை என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாரா. அதை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. வேணும்னா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேமா ஓடிடுவாரு. நம்ம ஹீரோயின் அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மேல ரூஃப் டாப் வரைக்கும் 2 பேரும் போயிருவாங்க. அங்க போனா திடீர்னு நம்ம ஹீரோ மறைஞ்சிருவாரா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிரும். ஐயோ சே நம்ம தான் தப்பாக பார்த்துருப்போம், வேமா ஓடி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவே அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஆஜராயிருவாரு. ஆனால் என்ன, நம்ம ஹீரோனை நல்லா லாக் பண்ணி அவர் நிற்பாரு. நேற்று நான் காப்பாற்றிருக்கேன், அதுக்காக நீ எனக்கு எதுவுமே செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. நம்ம ஹீரோயின் உடனே அவங்க கையில இருந்து கொஞ்சம் காசு அப்படியே எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஐடி கார்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்களா. அப்போ வேமா ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயின் இடிக்கிற மாதிரி வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்து இறங்குவாங்க. அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டர் போல. அதாவது என்னன்னா அவங்க அப்பாவுக்கும் இன்னொரு ஸ்டெப் மதருக்கும் பிறந்த தங்கச்சி தான் இவங்க போல. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப திமிரா பேசும். என்ன நீ எதுவும் ஆடிஷன் அட்டன் பண்றேன்னு கேள்விப்பட்ட, ஆடிஷன் அட்டன் பண்ணா மட்டும் நீ ஆக்ட்ரஸ் ஆயிருவியா, ஆனா என்ன பாரு எவ்வளவு பெரிய டாப் ஆக்ட்ரஸா நான் இருக்கேன்ட்டு, என் லெவலுக்கு நீ வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திமிரா தான் பேசும். நம்ம ஹீரோயின் உடனே ஏன் நீ மட்டும் தான் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி எது எழுதி வச்சிருக்கா என்ன, எனக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக பார்ப்பாங்களா. அப்ப அந்த பொண்ணு கடுப்புல டக்குன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சில லைட்டா கையில வச்சிருக்க அம்பர்லா வச்சு ஒரு ஸ்கிராச் மாதிரி ஒன்று போட்டுரும். பாவம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக அடிபட்டு கண்ணத்துலேருந்து ரத்தம் வருமா. அச்சோ தெரியாம பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்லும். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உன் குடும்பமே ஒரு ஃப்ராடு, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே அந்த பொண்ணு சப்புன்னு அறையலான்னு சொல்லி வருவா, கையெல்லாம் ஓங்கிருவா. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோட என்ட்ரி. அப்படியே அந்த பொண்ணை கையை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போயிடுவாரு. நம்ம ஹீரோயினும் என்கிட்ட அவ்வளோதான்டா காசு, நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன், உனக்கு நான் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க கூட இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை தான் லைட்டாக பிடிப்பாரு. பார்த்தா அவங்க காயம் இப்போ மறைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிரும். என்ன பண்ண, என் காயம் அப்படியே மறைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை காமிச்சு சொல்லுவாரு, நான் அந்த ஸ்டார்ல இருந்தா வந்தேன், இங்கே நான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், இப்போ எனக்கு
எனக்கு ஏஜ் 125 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயின் நம்பிட்டேன் இன்னும் நீ நல்லா அடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி லைட்டாக 1-2 விஷயங்கள் யோசித்து பார்த்தாவே நம்ம ஹீரோ வந்து ஏலியன் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியும். பாவம் நம்ம ஹீரோயின் அதை நம்பல போல. அப்போ நம்ம ஹீரோயின் லைட்டாக அப்படியே அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்குவாங்களா, இவன் மட்டும் உண்மையிலே வேற பிளானட்லேருந்து வந்து நல்லா தான் இருக்கும், நம்மளை எப்படியானு காப்பாற்றிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் நினச்சிக்குவாங்களா. இது வந்து நம்ம ஹீரோ கேட்டோம், ஏன்னா அவர் தான் ஏலியன் தானே, இவன் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறது நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, 3 மாதம் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் உன்னை கியூர் பண்ணிடுவேன், அது போதும், நீ ஹோப்போட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கே ஷாக் ஆயிரும். டே அப்படி உண்மையிலே ஏலியன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷனே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் வந்து, நீ கவலையப்படாத, 3 மாதம் டைம் இருக்குல்ல, போதும், நீ ஹோப்போட இரு, இந்த 3 மாதத்துலேயே அவனை காப்பாற்றவும் செஞ்சிருவேன், நீ நானும் காதலை விழுகிறதுக்கு இந்த 3 மாதமே போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்படி அடுத்த சீனே நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை மயக்கமான நிலையில ஒரு சீக்கிரட்டான ஏலியன் பிளேஸுக்கு கூட்டு வருவான். அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ரிச்சுவல்ஸ் மாதிரிலாம் பண்ணுவான். லைட்டாக அவன் பிளட்டை வச்சு நம்ம ஹீரோயினோட நர்வ்ஸில் அப்படியே அந்த பிளட்டை இன்சர்ட் பண்ணுவான். அப்படி நம்ம ஹீரோயினோட உடம்புல எதுவும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் வருவான். அவனும் ஆக்சுவலி ஏலியன் தான். ஆனால் அவன் பேசுறதுலே தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ட்டு. வந்து நம்ம ஹீரோ அடி மிரட்டுவான், உனக்கே நல்லா தெரியும், நீ தேவையில்லாமல் உன்னோட பவர்லாம் வேஸ்ட் பண்ணுற, இது வந்து நம்ம ரூல்ஸுக்கே எதிரானது, இப்படி நீ பண்ணனா பெரிய பனிஷ்மெண்ட்டோட காத்திருக்கு, அதுக்கடுத்து நான் அவனை வார்ன் பண்ணலன்னு சொல்லி என் கூட சண்டை போடாது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்ப்பாங்களா, நம்ம ஹீரோட வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க கையில் புதுசாக ஏதோ ஒரு கயிறு மாதிரி கட்டி அதில் ஒரு பெல் வர இருக்குமா. இதை நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு கழட்டிடாது, அதுதான் உன்னை ஆபத்துலேருந்து இனிமேல் காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரா. நீ சொல்கிறதா நம்ப மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி கழட்ட போவாங்க. நம்ம ஹீரோயின் கழட்டணும்னா கழட்டுப்பா, அதுக்கடுத்து உன் லைஃப்க்கு எதனாச்சுன்னா நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு சொல்லி என்ன திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் லைட்டாக யோசிப்பாங்க, சரி கயிறு தானே கையில் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓகேன்றுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, சரி அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீ எதுக்கு எனக்காக செய்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் வந்து, ஏன்னா நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை அவர் கிஸ் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு, டி இனிமேல் என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணேன்னா இந்த கயிறை நான் கழட்டி கீழே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ, ஏமா தாயே, அவன் பக்கத்துலேயே வரலை, ஆனால் இதை மட்டும் அப்படி அசால்ட்டாக கழட்டிடாத, ஏன்னா இதில் இருக்கிறது என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே நான் கழட்ட மாட்டேன், நீயும் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க ஃபோன் வழியாக கேமராவை ஆன் பண்ணி நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து, ஏன் இப்படி ஒளிஞ்சுன்னு சைட் அடிக்கிற, தைரியமாக எனக்கு முன்னாடி வந்து நின்று சைட் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிரும். அந்த இடத்துல இருந்து அப்படி வெக்கப்பட்டு ஓடிடுவாங்க. அவங்க போனக்கு அடுத்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஏதோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். டக்குன்னு ஒரு பாடியே வீக் ஆன மாதிரி இருக்கும். என்னன்னா அப்போ தான் அந்த இடத்துக்கு அந்த இன்னொரு ஒரு ஏலியன் இருக்கான்ல, அவன் வந்து சொல்லுவான், இவளை பார்த்தா என்ன அவ்வளோ பெரிய அழகி மாதிரியா இருக்கு, டே நீ இவளுக்காக எதுக்கிட்ட உன் லைஃபை வேஸ்ட் பண்ணுற, நீ அவளை காப்பாற்றுன்னு நினைக்க உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாருல ஒவ்வொரு தடவையும் அவர் பிளட்டை கொடுத்து, அதனால நம்ம ஹீரோட பவருக்கும் நம்ம ஹீரோட லைஃபுக்கும் கொஞ்சம் ஆபத்து வர மாதிரி தான் இருக்கும் போல. அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த டேரக்டரை பார்க்குறக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த டேரக்டரா, நீயும் இன்னொரு ஒரு கேண்டிடேட்டும் கடைசி செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்கள் 2 பேரும் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்குவேன், மேக்ஸிமம் ஒன்று தான் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா உன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படி கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு கிட்ட க்ளோஸாக உட்காந்து பேச ஆரம்பிப்பானா. நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும், சரி நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே அவங்க மைண்டை கிளியர் பண்ணிக்குவாங்க. அடுத்து அந்த டேரக்டர், சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு சின்ன ரோல் மட்டும் நம்ம செக் பண்ணணும், அந்த ரோலுக்கு நீ செட் ஆகிறியா இல்லை அந்த பொண்ணு செட் ஆகிறான்னு சொல்லி நான் ஃபைனலாக ஒரு டிசிஷன் மட்டும் எடுக்கணும், சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரூமோட கீயை வந்து அவன் கொடுப்பான். ஹீரோயின் லைட் அவன் டவுட்டாக தான் இருக்கும். சரி அவன் தான் ரோல் பிளேயிங்காக தானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை மட்டும் வாங்கி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. அப்போ அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயின் கூட சரி ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஏலியன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவன் தான் ஏதோ கண்கட்டி வித்தை காட்டுறான் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மெதுவாக நடந்து அப்படி திரும்பி பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாராக இருக்கும்னா அந்த இன்னொரு ஏலியன், அவன் பேர் வந்து லெங். அந்த லெங்குங்கிற ஏலியன் தான் இப்போ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி எப்படியும் அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லி நினைப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்கிற மாதிரி தெரியுமா, வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த லெங்கை பிடிச்சிருவாரு. டேய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவள் பக்கத்தில் நீ போகவே கூடாது, அவளுக்கு மட்டும் ஒன்றால் ஏதாண்டு ஆச்சு அடுத்து நம்மளுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெங்குக்கு ஒரு வார்னிங் நம்ம ஹீரோ இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு 4 பேர் வந்து நம்ம ஹீரோயினை கடத்தி காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. அந்த காருக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டே என்ன விடுங்கடா, யாருடா நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ அவங்க கையில் இருக்க பெல் வந்து லைட்டாக ஷேக் ஆகும். இது வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேட்டுரும். அவர் அப்படியே அந்த லெங் ஏலியன் அங்கேயே விட்டுட்டு நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை யார் கடத்தியிருப்பாங்கன்னா வேற யாருமே கிடையாது, நம்ம
ஹீரோயினோட தங்கச்சி தான் கடத்திருப்பா. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோயினை பார்த்து ரைட்டாக பொறாம. நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டாரா, சொல்லவே தேவையில்ல. எல்லாரும் ஈஸியாக அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை மட்டும் எடுத்து நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு அனுப்பிச்சிருவான். சாரி, எங்களால் மிஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, அதுக்குள்ளே இவன் வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்களா. அந்த தங்கச்சி இப்போ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்பா. ஓ, இவன் தானா, அன்னைக்கு இவன் தானே வந்து காப்பாற்றினான். சரி, கதை இப்படி போகுதா, பார்த்துக்கிற 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்கே ஒரு வெஞ்சன்ஸோட ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் தான் கண்மொழிப்பாங்க. பக்கத்துலேயே நம்ம ஹீரோவும் படுத்துருப்பாரா. நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கவலைப்படாத, இனிமேல் உன் சேஃப்டிக்காக நான் உன் வீட்லேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் முடியாதான் சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்துடும். அந்த டேரக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சரி, ஒருவேளை அந்த டேரக்டர் வந்து நம்ம டெஸ்ட் தான் பண்ணுறாரு, நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி அங்கே போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவெடுப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த டேரக்டர் இருப்பானா, நான் இப்போ என்ன ரோல் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அவனா டக்குன்னு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா இவன் ஃப்ளர்ட் பண்ணா இப்போ என்ன இப்படி நடந்துக்கிறான், இவனை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தா அங்கே அந்த லெங்குங்கிற ஏலியன் இருக்கும். அவன் தான் இப்போ இந்த டேரக்டரை கண்ட்ரோலே பண்ணியிருக்கான். அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அதைத்தான் இங்கே அந்த டேரக்டர் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கொஞ்சம் விட்டால் செத்தே போயிருப்பாங்க. நல்ல வேலை கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி வந்து அந்த டேரக்டர் தலையிலே 2 போடு போட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போயிடுவார். இந்த லெங்கு காய்ச்சி இன்னைக்கு இவன் மிஸ் ஆயிட்டா, இவ்வளோ கூடிய சீக்கிரம் போட்டு தரனா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இதெல்லாம் லெங்கோட வேலை தான் அப்படின்ட்டு. அடுத்து அவனை மீட் பண்ணி வார்ன் பண்ணுவானா. ஆனால் நம்ம லெங்கா, நம்ம இங்கே எதுக்காக வந்தோம், மெயினாக நம்ம ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியவே கூடாது. அவள் வந்ததுலேருந்து எனக்கு சரியான தூக்கமே இல்லை. நீயுமே பாரு வித்தியாசமான பர்சனாக தான் இருக்க. அவள் நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளுக்கு தான் ஆபத்து. இது எல்லாமே இது நம்ம நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன். அவளை விட்டு நீ தள்ளி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லெங்க அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போதான் நம்ம ஹீரோ அப்படி யோசித்து பார்ப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினையே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயினை வந்து அவங்க வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருப்பாங்களா. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் நடு ரோட்டில் இருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அன்கான்ஷியஸாக மயங்கி விழுகிற நிலைமையில இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் தண்ணி மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்றி இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளோ ப்ராசஸர் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொரு பக்கம் காட்டுவாங்க நம்மளுக்கு. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த டேரக்டரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தங்கச்சியா ஒரு செம பிளானே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த டேரக்டரை மீட் பண்ணி, நான் கேள்விப்பட்டேன் இந்த புது ட்ராமாவுக்கு நீங்கள் வேற ஏதோ ஆக்டர்ஸ் பார்த்து வச்சிருக்கீங்களாமே, அவளை விட நான் பெட்டராக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் நிறையா பணமும் எடுத்து வச்சு அந்த டேரக்டர்கிட்ட சொல்லுவா, நான் இந்த மூவியில் நடிச்சா எனக்கும் நல்லது உங்களுக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்த டேரக்டர் ஏற்கனவே கொஞ்சம் கெட்டவே மாதிரி தான் இருப்பான். இவ வேற கொஞ்சம் இழிச்சு பேசுவாளா. இதில் காசு வேற கொடுக்குறா, சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டான், நீ தான் செட் ஆக, நீ தான் அந்த ட்ராமாக்கு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த டேரக்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். நியூ மூவிக்கு ஒன்றை தான் நாங்கள் ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு நீ வந்துட்டு நம்ம ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். என்னடா அங்கே ஒரு மாதிரி பேசுகிறான் இங்கே ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பாங்க. இவன் கொஞ்சம் வியர்டான டேரக்டராக தெரியிறானே, இவன் கூட நம்ம படம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவார். உனக்கு போகணும்னா போ, வேணாம்னா விட்டுரு, உனக்கு நான் எப்படி சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிடுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த தங்கச்சியை வச்சு ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. டேரக்டர் நீங்கள் தானே என்ன வர சொன்னீங்க, இப்போ என்ன இவ்வளோ வச்சு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த டேரக்டர் பதிலே சொல்ல மாட்டான். என்னன்னா அந்த மெசேஜ் அனுப்பிச்சது டேரக்டரே கிடையாது. நேற்று இவங்க மீட் பண்ணியிருக்கப்ப அந்த டேரக்டர் நல்லா குடிச்சிட்டு மட்டையானக்கு எடுத்து அவன் ஃபோன் எடுத்து இந்த தங்கச்சி தான் இப்படி ஒரு மெசேஜை பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் இன்டென்ஷன் வந்து ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரணும், அசிங்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த டேரக்டரா நீ சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜும் அனுப்பவே இல்லை, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாது, நான் அந்த ரோலுக்கு ஏற்கனவே ஆள் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவானா. அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோயினையும் அவங்களோட தங்கச்சியும் கம்பேர் பண்ணி வச்சு பேசுவாங்க. அந்த ஆக்ட்ரஸ் எங்கே இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து அவங்களோட கம்பேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்களா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிரும். அடுத்து என்ன, அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போய் பார்ல உட்காந்து செமையாக குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவாரு. நம்ம ஹீரோவை பார்த்தனையும், இங்கே பார்த்தியா என் நிலமை, இன்னும் நான் கொஞ்சம் நாள் சாக போகிறேன், நான் ஆசைப்படுறதெல்லாம் நான் சிறுசா அட்லீஸ்ட் ஒரு ரோல்லையா நடிக்கணும்ன்ட்டு தான், அது கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது, அவ்வளோ பேட் லக் பிடிச்சவளா நான் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு நல்லா புலம்புவாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, நீ தான் என்னோட லக்கி சாமே, நீ ஒரு ட்ராமாவில் போய் மெயின் லீடாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுற, ஆனால் என்னோட லைஃப்பில் நீ தான் ஃபீமேல் மெயின் லீட் அப்படிங்கிற மாதிரி அவர் லவ் வசனங்களை அடித்து தள்ளுவார். நீ கவலையே படாது, நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஹீரோ ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ அந்த டேரக்டரோட ஒரு மீட்டிங் போட்டுருவாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன் தானே, அவன் தான் இப்போ எடுக்க போகிற ட்ராமாவுக்கு ப்ரொடியூசரே போல. அதில் ஹீரோவாக நடிக்கிறக்கு யார் செலக்ட் ஆயிருப்பான்னா நம்ம லெங்குங்கிற ஏலியனு.
அவனும் பெரிய ஆக்டர் தான் போல. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, யாரை கேட்டு நீங்கள் இவ்வளோ ஹீரோயினை செலக்ட் பண்ணீங்க? எனக்கெல்லாம் தெரியாது, நான் சொல்கிற பொண்ணை தான் நீங்கள் ஹீரோயினை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. அந்த லெங்குங்கிற ஏலியன், நீ எதுக்கு அவளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும், நீ அப்படி பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இந்த ஆக்ட்ரஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவன் மீன் பண்ணுவான். ஆனால் என்ன செய்ய, ஃபைனல் டெசிஷன் ப்ரொடியூசரோட தானே. நம்ம லெங்குக்கு கோவம் வந்துடும், நீ ரொம்ப மாறிட்ட, இப்படியே நீ பண்ணிக்கிட்டே இருந்தனா கடைசியில் எனக்கு பதிலாக நீ வேற ஒரு ஆக்டரை தான் தேட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோ தன்னோட பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு லெங்குக்கு. அதனால என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை இப்போ பிளானில் சேர்த்துருவான். ஏன்னா அவள் தான் ஏற்கனவே நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு சொல்லி தானே துடிச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்து லெங்கும் அந்த தங்கச்சியும் மீட் பண்ணி ஏதோ ஒரு பிளான் போடுவாங்க. நம்ம லெங் கொஞ்சம் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த தங்கச்சிகிட்ட கொடுத்து, பண்ண வேண்டியதில் ஒன்று தான், உன்னோட சிஸ்டர் இனி எங்களை சுற்றி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இவங்க பிளானும் என்னங்கிறது நம்ம சரியாக தெரியல. திரும்பி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணுவான். இவன் எதுக்கு நம்மளுக்கு கூப்பிடுறான், எடுக்கலாமா வேண்டாமா, சரி எடுப்பு அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுவாங்க. அந்த டேரக்டரா, ஐயோ சாரி மேடம், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, எங்கள் ட்ராமாவுக்கு நீங்கள் தான் கரெக்டான மெயின் லீடாக இருப்பீங்க, ஸோ நீங்களே வந்து அந்த ஃபீமேல் ரோலை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொல்லிடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரே குஷி தான். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அப்படி அவரும் ஹாப்பி ஆயிடுவார். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அவனை அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வந்து, இந்த ட்ராமாக்கு நாங்கள் ஹீரோயினை மாற்றிட்டோம், இனிமேலேருந்து இவ தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்துருவா. வாவ், நான் கூட உன்னை சாதாரணமான ஆளுன்னு தான் நினச்சேன், நீ என் கூட போட்டி போடுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்து இப்போ ப்ரெஸ் சைடு தான் திரும்பி அந்த தங்கச்சியோட சொல்லுவா. இங்கே இருக்கிறாங்கல்ல புது ஹீரோயின், இவங்க வேற யாருமே இல்லை, என்னோட அக்கா தான். நான் ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்கேங்கிற பொறாமையில எப்படியாச்சும் இந்த மூவியை என்கிட்ட இருந்து எடுத்துக்கணுங்கிறக்காக இந்த இருக்கார ப்ரொடியூசர், இவர் கூட இல்லீகலா அஃபேர்ல இருந்து தான் இந்த ரோலே வாங்கியிருக்கா. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இந்த எவிடன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருந்திருப்பாங்கல்ல. அவங்க ஆப்வியஸ்லி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான். இப்போ வந்து 2 பேருக்கு இஷ்டமா இருக்கு, நிறைய பிக்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே அந்த பிரஸ் கிட்ட தூக்கி போடுவா. இதெல்லாம் இவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா, அந்த லெங் ஏலியன் இருக்கான்ல, அவன் தான் இது எல்லாத்தையுமே இவகிட்ட கொடுத்துருப்பான். இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இத்தனை பேருக்கு முன்னாடி தன்னோட கேரக்டரே அசாசினேட் பண்ணி அசிங்கப்படுத்துறா. நம்ம ஹீரோயினுக்கு சுற்றி இருக்க எல்லாருமே லைட்டாக கோவம் வர மாதிரி இருக்கும். அப்படி இந்த எபிசோட இங்கே நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு நம்ம ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிடுவாங்களா? ஏன்னா நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஹீரோ இப்போ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்காரு. இல்லை இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு? அது மட்டும் இல்லாமல் அந்த லெங் ஏலியன் வந்து நம்ம ஹீரோயினை கொன்னே ஆகணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். இதில் நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி கடைசியில் இவங்க 2 பேரும் எப்படி தான் ஒன்றா சேர போகிறாங்க அப்படிங்கிற கதையை நாளைக்கு எபிசோடில் நான் சொல்கிறேன். நாளைக்கு நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.